சமாதி பாதத்துல முதல் சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டு, இரண்டாவது சூத்திரம் யோகாக்கான டெபினிஷன், மூன்றாவது சூத்திரம் அதுக்கான பெனிஃபிட். கிட்டத்தட்ட பெனிஃபிட்னா அதுதான் கைவல்யம், நம்முடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துல நாம ரீச் ஆகிறது, அல்லது செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப்ல இருக்கிறது. அப்படி இல்லைன்னா விருத்தி தான் ஐடென்டிஃபிகேஷன். விருத்திகள் 5 வகைப்படும். 5 விருத்திகள், பிரமாண விருத்திகள் முதற்கொண்டு 5 விருத்திகளை சொல்லி 11வது சூத்திரம் வரைக்கும் விருத்திகளுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 12வது சூத்திரத்துல அபியாச வைராக்கியம் 2 டூல்ஸ் தான் சித்த விருத்திகளை நிரோதம் பண்றதுக்கான உபாயங்களாக சொல்லப்பட்டது. அந்த அபியாசத்துக்கு 13, 14 அபியாசத்துக்கான விளக்கத்தை கொடுக்கிறது. 15, 16ல வைராக்கியம், அபர வைராக்கியம் அண்டு பர வைராக்கியம் சொல்லப்பட்டது. 15வது சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அபர வைராகியத்தினுடைய பெனிஃபிட் 17வது சூத்திரத்திலையும், 16வது சூத்திரத்துல சொல்லப்பட்ட பர வைராகியத்தினுடைய பலன் 18வது சூத்திரத்திலும் சொல்லப்பட்டது. 19, 20, 2 சூத்திரங்கள் எப்படி நீங்க ப்ராக்டிஸ பண்ணணும், எவ்வளவு எஃபர்ட்டோட அவேர்னஸோட நீங்க பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறது இந்த 19, 20. இந்த 19வது சூத்திரமும் 20வது சூத்திரமும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு விபூதி பாதத்துல நமக்கு 35வது, 36வது சூத்திரங்கள்ல விளக்கம் இருக்கும். ஸோ இப்போ 19வது சூத்திரம், 20வது சூத்திரம் எப்படி பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. பவ பிரத்யோர் விதேக பிரகிருதி லயானாம் ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரக்ஞா பூர்வ கைதரேசாம். இப்படிதான் நம்ம தியானம் பழகும். தீவிர சம்பேகானாம் ஆசன்னக, உங்களுடைய எஃபோர்ட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதான் 2 சூத்திரம், 21, 22. மிருது மத்திய அதிமாத்திரத்வா ததோபி விசேஷக. தென் இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் வைராகியத்தினுடைய, வைராகியம்னா எப்படி ப்ராக்டிஸ் பண்றது, வைராகியத்தை எப்படி அணுகிறது அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. ஈஸ்வர பிரணிதானாத்வா, சரண்டர் டு ஈஸ்வரா, குவாலிட்டி ஆஃப் ஈஸ்வரா. யாரு ஈஸ்வரன் அப்படிங்கிறது கிளேச கர்ம விபாகாசே ரபராமரிஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வரா. தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞத பீஜம் சபூர்வேசாம் அபிகுருகு காலேன விச்சேதாத். தஸ்ய வாச்சக பிரணவः. தஜ்ஜபக ததர்த்த பாவனம், அர்த்த பாவனையோட பண்ணணும். அப்படி பண்ணும்போது தத பிரத்யக் சேதனாதிகமா அபி அந்தராய பவசம். ஸோ உங்களுக்கு பிரத்யக் சேத்தனம், மைண்ட் உங்களுக்கு காம்னஸ் சமாதியை நோக்கி போகும். இன்னொன்று அந்தராயா உங்களுக்கு ரிமூவ் ஆகும். 29வது சூத்திரத்துல இதோட சொல்லப்பட்டு இந்த வைராக்கியம் கான்செப்ட் முடியுது. இதனுடைய பலன் அபியாசத்தினால உங்களுக்கு அந்தராயா விளங்கும் அப்படின்னு சரி, வைராக்கியத்தினால அந்தராயா விலகும்னு சொல்லப்படுது. இப்போ அந்தராயாஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா 9 வகையான அப்டக்கல்ஸ்: வியாதி, ஸ்தியான, சம்சய, பிரமாத, ஆலசிய, அபிரதி, பிராந்தி, தர்ஷனாலப்த பூமிகத்வானவஸ்திதத்வானி, சித்த விக்ஷேபா, தேனவ அந்தராயா. 9 அப்டக்கல்ஸ். இந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் யாருக்கோ இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். துக்க தௌர்மனசியாங்கமே ஜெயத்து சுவாச பிரஸ்வாச விக்ஷேப சகபுவக. இதெல்லாம் வெளிப்படுகின்ற தன்மை, பிசிக்கலாகவும் மென்டலாகவும். இதோட ஒரு செக்மெண்ட் இந்த 30, 31ல அந்தராய பத்தி சொல்லப்படுது. அதை எப்படி ஓவர் கம் பண்றது? தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசா. இங்கிருந்து அபியாசத்துக்கான சூத்திரங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அபியாசத்தை பத்தி சில விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இதுல ஏதாவது ஒரு ஏக தத்துவம், ஏதாவது ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட பயிற்சியை நீங்க செய்யணும். அப்படி செய்து நீங்க அவையெல்லாம் பிரதிஷேதார்த்தம் பண்ணலாம். பிரதிஷேதா அர்த்தம் அப்படிங்கிறது அதை சட்டிலா மாத்துறது. ஸோ அதை வீக்கப் பண்றது அல்லது குறைக்கிறது, அபியாசத்தை குறைக்கிறது. மைத்ரி கருணா முதித்தோபேக்ஷானாம் சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானா பாவனாத்த சித்த பிரசாதனம். 4 பீப்புள்ஸ் கிட்ட
எப்படி இருக்கணும்? சுக பீப்புள் கிட்ட மைத்திரியாவும், துக்க பீப்புளோட கருணாவும், புண்ணிய பீப்புள் கிட்ட முதித்தவும், அப்புண்ணிய பீப்புள் கிட்ட உபேக்ஷானமும் நீங்க ஃபாலோ பண்ற இந்த பாவனா வந்து சித்தத்து பிரசாதனமாக அமையும் அப்படின்னு சித்த பிரசாதனம் சொல்லப்படுது. தென் உங்களுடைய மூச்சு காத்தை நிறுத்தி நிதானமா வெளிவிடுவதன் மூலமாக மனதை அமைதிப்படுத்தலாம். பிரச்சர்தன விதாராணாபியாம்பா பிராணஸ்ய. தென் விஷயவதிவா பிரவருத்திர் உட்பன்னா மனசஸ்தி நிபந்தினி. உங்கள் மனம் எதை ஒன்றை ஈஸியாக பற்றி கொண்டு அதில் ஒடுங்குகிறதோ அதையே நீங்க எடுத்து தியானம் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்க மனத்துக்கு எது சீக்கிரமா எந்த வகையான தியானம் உங்களுக்கு சீக்கிரமா கை கூடுதோ அந்த தியானத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவு. விசோகாவா ஜோதிஸ்மதி. இதயத்தில் தோன்றுகின்ற சோகமற்ற ஜோதியை நீங்க தியானிக்கலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வீதராக விஷயம் வா சித்தம். ராகமற்ற பொருள்களை நீங்க தியானிக்கலாம். ஸ்வப்ன நித்ரா ஞான ஆலம்பனம் வா. கனவுல ஏற்படுகின்ற சில டைம்ல உங்களுக்கு ஞானம் வெளிப்படும். அந்த ஞானத்தின் மீது கூட நீங்க தியானம் செய்து உங்களுடைய ஞானத்தை வெளிப்படை செய்து நீங்க சமாதியை ரீச் பண்ணலாம். ஏதாபிமத தியானாத்வா. ஏதா அபிமதா அப்படின்னா ஏதாவது ஒன்று நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ அதுல நீங்க தியானம் பண்ணலாம். எதாபிமதா தியானாத்வா. ஏதாவது ஒன்றை நீங்க விருப்பப்படுறதுல பண்ணலாம். இந்த 39வது சூத்திரங்கள் வரைக்கும் சார் 33 ஒரு சார் ஒரு டவுட். இந்த இது சொல்ல எதாபி மத தியானத்வா சொல்றாரு இல்லையா? ஏதாவது ஒன்ன தியானம் பண்ணுங்க அப்படின்னா இவர் முன்னாடி சொல்லியிருக்கிற இந்த சூத்திரால இருந்து ஏதாவது ஒண்ணா, இது இல்லாம வேற ஏதாவது அப்படியா? இந்த 6ல இருந்தும் பண்ணலாம். இந்த 6 தாண்டி கூட நீங்க ஒண்ணு பண்ணலாம். ஆனா இந்த 6 தாண்டி பண்றதுக்கு ஒண்ணு இருக்கிற மாதிரி இது வரைக்கும் தெரியல. எந்த ஒண்ணு எடுத்துட்டு வந்து போட்டாலும் அதுக்குள்ளார அடங்கிடும். எந்த ஒன்றை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட்ல தான் நீங்க தியானம் பண்ணி ஆகணும். அதுல இங்க 2 சூத்திரம் அதை அடிச்சு தூக்கிடுது எல்லாத்தையும் காமனா. விஷயபதிவா பிரவருத்தினா விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால தியானம் பண்ண முடியாது. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல அது மாட்டித்தான் ஆகணும். அதே போல உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒண்ணு பண்ணுங்கிறாரு. அப்போ அது பண்ணும்போது அதுக்குள்ளாரதான் அது வரும். ஆனா இது வரைக்கும் பண்ண எல்லா மெடிடேஷன் டெக்னிக்கும் எல்லா சாஸ்திரங்களும் இதுக்குள்ளாரே அடங்கியிருக்கு. சரி, இப்படி அபியாசம் ஒரு பக்கம் பண்ணிட்டு வந்து அப்டக்கல்ஸை ரிமூவ் பண்ணோம். அந்த அப்டக்கல்ஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்டக்கல்ஸை சொல்லி அந்த அப்டக்கல்ல மறுபடியும் ரெடியூஸ் பண்றதுக்கு இன்னொரு வழிமுறைகள் இப்படி சொன்னாரு. அதுதான் 39வது சூத்திரம் வரைக்கும் சொல்லப்பட்டு. எப்படி உங்களுடைய மனம் சமாதியாகுது அபியாசத்திலையும் சொல்லப்பட்டது. அந்தராயா வந்து விலகும், உங்களுடைய மனம் சமாதிக்கு போகும். அதன் பிறகு அங்க இருந்து அந்த அந்தராயால இருந்து அபியாசத்தினாலையும் அந்த மனதை சமாதி கொண்டு போகலாம்னு சொன்னது. அந்த சமாதி எப்படி நிகழுகிறது அப்படிங்கறது இங்க விளக்கப்படுது. இந்த மாதிரி ஏக தத்துவ அபியாசத்தினால பரமாணு பரம மகத்வ அந்தோ அஸ்ய வசீகாரக. இது ஒரு காமனான பெனிஃபிட். நீங்க பிராக்டிஸ் பழகும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். அப்படின்னா இந்த பிரபஞ்ச பொருள் எல்லாம் நமக்கு கட்டுப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய மனம் பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொன்றத்தினுடைய மூலப்பொருள் போய் பார்த்தோன்னா என்னவா இருக்கும்னா மூலப்பிரகிருதி தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய மனமானது எந்த அளவுக்கு ஒடுங்கி போகுதோ அப்ப அது அதெல்லாம் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும். வசீகாரங்கிறது உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க அதுக்கு வந்து நீங்க கட்டளை இடுறவங்களா மனம்னால மாற முடியும். இப்போ மூல பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த மூல பிரகிருதியில மகத் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மகத் அப்படிங்கிறத நம்ம புத்தின்னு சொல்லுவோம். புத்திங்கிறத வந்து நம்ம இன்னொரு இடத்துல அது அறிவுன்னு சொல்லுவோம். அப்போ உள்ளார ஒரு அறிவு இருக்கு. புருஷா அப்படிங்கிறது ஒரு பூரண அறிவு, பியோர் ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த மகத் அப்படிங்கிறது கிரியேட்டிவிட்டி, கிரியேஷன் அங்கதான் ஃபார்ம் ஆகுது, அந்த புத்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த புத்தியோட நிலைமைக்கு ஒடுங்கும் போது இந்த பிரபஞ்சங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அது நமக்கு விபூதி பாத்துல முழுசாவே விளக்கப்படுது. இங்க அந்த விபூதி பாத்துல வரக்கூடிய நம்ம மனம் ஒடுங்கும் போது எப்படி அதீத அநாகத ஞானம், எப்படி பஞ்ச பூதங்களை ஜெயிக்கிறோம், எப்படி இந்திரியங்களை ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அதுல 2 கான்செப்ட்.
அந்த ரெண்டு அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து இங்க ஒரே வார்த்தையில ஒரே சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பரமாணு அப்படிங்கறது வந்து ஒரு பரமாணு அப்படிங்கறத வந்து இறைநிலையிலிருந்து முதல்ல உருவாக்கக்கூடிய ஒரு காந்தத்தை தான் பரமாணுன்னு சொல்றோம். இந்த பரமாணு அப்படிங்கிறது வந்து சொல்லப்போனா நம்ம உடம்புக்குள்ளார நம்ம உடம்புல மனமாகவும் அகங்காரன்ற ஒரு தன்மை நானுங்கிற உணர்வாகவும் மனமாகவும் புத்தியாகவும் இது எல்லாமே அந்த காரணங்களாக இயங்குறது எல்லாமே இந்த பரமாணுடைய செயல்பாடு தான். அதை நம்ம சிம்பிளா நம்ம வந்து காந்தம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கு அடுத்த நிலை சக்தி. இறைவன் அசைந்த போது சக்தியான அந்த சக்தி அதுல இருக்கக்கூடிய அதுல இருந்து பரம மகத்து. மகத்து அப்படிங்கிறது வந்து உருவாக்க பெருசு அப்படின்னு அர்த்தம். சிறியது இன்னொன்னு பெரியது. பரமாணுங்கிறது சிறியது, மகத்துங்கிறது பெருசு. இப்ப இந்த சிறியது பெரியதுன்னு ரெண்டே வார்த்தை தான் இருக்கு. ஒரு பேப்பரை எடுத்து நீங்க உங்க முன்னாடி வச்சுட்டு அந்த ஒரு பேப்பர் இப்படி நேரா உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு அந்த பேப்பருக்கு ஒரு பக்கம் கிழக்கு பக்கம் இன்னொரு பக்கம் மேற்கு பக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்றோம். கிழக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு, மேற்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு. உங்க பேப்பரோட அடுத்த சைடு அங்க இருக்கிறது கிழக்கு பக்கம்னா பேப்பரோட இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு சைடுன்னு சொல்லலாம். ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல போனா கிழக்கு மேற்கு தான். 1 கிலோமீட்டர் தூரத்துல போனா கிழக்கு மேற்கு தான். 1000 கிலோமீட்டர் தூரத்துல போனா அதுவும் கிழக்கு மேற்கு தான். ஆனா சென்ட்ரல் பாயிண்ட் அங்கதான் இருக்கு. அதுக்கு மேல நீங்க கிழக்கு மேற்குன்னு எவ்வளவு தூரம் வேணா போகலாம். அதுக்கு பேர் தான் இன்ஃபனைட்னு பேர். எவ்வளவு தூரம் போனாலும் அந்த கிழக்கு மேற்கு மாற போறது இல்ல. சோ அந்த மாதிரி இப்ப நம்ம சின்னது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. நீங்க இந்த பேப்பர் வச்சு கிழக்கு மேற்கு உங்களால எவ்வளவு தூரம் போக முடியும்? நீங்க எவ்வளவு தூரம் உங்களுடைய உடல் கொண்டு மனம் கொண்டு டிராவல் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு தூரம் தான் உங்களால கற்பனை பண்ண முடியும். அதுக்கு மேல கற்பனை பண்ண முடியாது. அதிகபட்சமா உங்களால கடற்கரையில போய் நின்னுப்பீங்க. அந்த கடற்கரை கொஞ்ச தூரம் காட்டி மறைஞ்சிரும். வானமும் கடலும் ஒண்ணா மோதிக்கிற மாதிரி நின்னுப்போம். அவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது. அப்போ அதே மாதிரிதான் சின்னது அப்படின்னு சொன்னா ஒரு புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால எவ்வளவு சின்ன புள்ளி யோசிக்க முடியும்? உங்க பென்னு அல்லது பென்சில்ல எவ்வளவு சின்ன புள்ளி வைக்கிறீங்களோ அதை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஊசி எடுத்து ஓட்டை போட்டு அந்த சின்ன பின்னில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு கற்பனை பண்ணலாம். அந்த புள்ளியை வந்து நீங்க மைக்ரோஸ்கோப்பில் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டை மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுடைய அந்த அந்த சின்ன சின்ன ஒரு புள்ளி அப்படிங்கிறத வந்து உங்களால எவ்வளவு கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கற்பனை பண்ணலாம். ஆனா அந்த கற்பனை பரமாணு அப்படிங்கறத உங்களால கற்பனை பண்ண முடியாது. நம்மளுடைய ஹியூமன் செல்லை நம்மள பார்க்க முடியல. செல்லுக்குள்ளார சைட்டோபிளாசம், அப்புறம் நியூக்ளியர் பிளாசம், நியூக்ளியஸ், குரோமாட்டின், குரோமோசோமு, டிஎன்ஏ, டிஎன்ஏக்குள்ளார சைட்டோனின், குயினைன் அதனுடைய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு. இப்படி ஒரு செல்லுக்குள்ளார இருக்கிறதே எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குள்ளாரையும் மூலமா இருக்கிற அந்த பரமாணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சின்னது. மகத்துங்கிறது பெருசு. எவ்வளவு பெருசு வேணா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போங்க. இது இது எல்லாமே சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரம். இது எதுக்கு அப்படின்னா நீங்க சமாதியை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, இந்த அபியாச வைராகியம் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான சித்திகள் வாய்க்கும், உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்படும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றாரு. இதை தான் நம்ம விபூதி பாத்துல விளக்கமா படிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ பண்ணும்போது நம்முடைய மனம் எப்பேற்பட்ட தன்மையை பெறுகிறது அப்படிங்கிறது 17வது சூத்திரத்துக்கான எக்ஸ்பிளனேஷன், இது விளக்கம். அபியாச வைராக்கியத்தினால உங்களுடைய மனமானது சித்தவிருத்தி நிரோதம் அடையுது, சமாதி அடையுதுன்னா எப்படி அடையுது? ரொம்ப ஒரு அற்புதமான சூத்திரம் 41. இங்கிருந்து ஆரம்பிக்கிறது தான் சமாதி பாதத்தினுடைய ரிசல்ட், கன்க்ளூஷன் அப்படிங்கிறது. கன்க்ளூட் பண்றதுக்கு வந்தாச்சு. அபியாசம் பார்த்தாச்சு, வைராக்கியம் பார்த்தாச்சு. இப்ப அந்த சமாதி எப்படி ஏற்படுதுன்ட்டு சமாதி பாதம் அப்படிங்கிற சமாதி பாதத்துக்கு நம்ம கன்க்ளூஷன் எழுதணும். அப்பேற்பட்ட ஒரு சூத்திரம் தான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது.
41 இருந்து 51 வரைக்கும் 12 சூத்திரங்கள் சமாதியை எடுத்துட்டு போக போகுது. क्षीणवृत्तेरभिजातस्य इव मणिर् ग्रहीतृ ग्रहण ग्राह्येषु तत्स्थ तदञ्जनता ததஞ்சனத்தான ஒண்ணுல தத்து அஞ்சனதா ததஞ்சனதா சமாபத்திக்கு. இதான் இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள். க்ஷீண அப்படின்னா குறைந்த அப்படின்னு அர்த்தம், குறைஞ்சிருக்கிறது. க்ஷயம், க்ஷீண, அக்ஷயம் அப்படி அந்த வேர்ட்லயே வரதா, அது எல்லாமே அந்த வார்த்தை தான். க்ஷீண அப்படின்னா குறைஞ்சிருக்கிறது. என்ன குறைஞ்சிருக்குது? க்ஷீண விருத்தி, விருத்தி குறைஞ்சிருக்குது. விருத்தி எப்ப குறைஞ்சிருந்தது? அபி ஜாதஸ்ய, ஒவ்வொரு விருத்தியும் பிறக்கும் போதே, சித்த விருத்தி பிறக்குதில்ல, ஒரு சித்த விருத்தி உருவாகுதில்ல, அப்பவே அது குறைந்து நிதானமாக விருத்தி உருவாக ஆரம்பிக்குது. இதுதான் க்ஷீண விருத்தி அபிஜாதஸ்ய ஏவ, இவ இவ இது மாதிரி, எது மாதிரி, இது மாதிரின்னு ஒரு, அப்ப இது மாதிரி அப்படின்னு சொன்னாலே இவ அப்படின்னா ஒரு ஒரு உதாரணம் கொடுக்க போறாரு. எது மாதிரி அப்படிங்கிறது விளக்கம் கொடுக்குறாங்க. மணேஹே, மணேர் அப்படிங்கிறது, மணேஹே அப்படின்னா அது ஒரு ஜுவல்லு. ஜுவல் அப்படின்னா அது பிரிசம், கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய ஒரு பிரிசம். இந்த பிரிசம் பக்கத்துல எந்த பொருள் போனாலும் அந்த பொருளினுடைய நிறத்தை இந்த பிரிசம் ஏற்கும். இப்ப நீங்க அந்த பிரிசம் மட்டும் பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பொருளை பார்க்காம அந்த பிரிசம் மட்டும் பாத்தீங்கன்னா, அந்த பிரிசமோட ஒரிஜினல் கலர் மாதிரியே தெரியும். இங்க உதாரணத்துக்கு ஒரு படம் போட்டிருக்கு, கண்ணுக்கு தெரியுதா? யாராவது பிரிசம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அது பக்கத்துல எந்த பொருள் எடுத்துட்டு போனாலும் அது கலர் மாறிக்கும். இந்த மாதிரி அதனுடைய கலர் மாறும். திரும்ப அந்த பொருளை தூரம் எடுத்துன்னு போயிட்டான், ஸோ அந்த பொருளை தூரமா எடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த கலர் போயிடும். அந்த கிறிஸ்டல் அதனுடைய கிறிஸ்டல் கலருக்கு வந்துடும். இதுக்கும் இங்க நம்ம படிக்கிற சூத்திராக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எப்பொழுது உங்களுடைய மனமானது ஒடுங்கி இருக்கிறதோ, சித்தவிருத்தி பிறக்கும் போதே ஒடுங்கி பிறக்குதோ, அப்ப அந்த மனம் இப்படிதான் இருக்குமா. எதை தியானத்துக்கு எடுக்குதோ அதுவாகவே மாறும். எப்படி இந்த பிரிசம் அதுக்குள்ள கலரை ஏத்துக்குதோ, அது போல எந்த பொருள்கிட்ட நீங்க தியானம் பண்ணாலும் தாரணை பண்ணாலும் அந்த பொருளோட இப்படி மெர்ஜ் ஆயிக்கும். அதான் இதுக்கு அர்த்தம். அது எப்படி எல்லாம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இவங்க கொடுக்குறாங்க. கிரஹித்ரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கிரஹித்ரு அப்படிங்கிறவரு யாரு கிரகித்து கொள்ளுகிறாங்களோ அவங்கள சொல்றாங்க. நம்மளுடைய அஸ்மிதா ரூபத்தை கிரகித்ரு அப்படின்னு சொல்றோம். ஈரனையா அப்படி இந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் mute போட்டுக்கோங்க. கிரஹித்ரு, ஈரனையா, வாழ்க வளமுடன். கிரஹித்ரு அப்படின்னா நம்மளுடைய அஸ்மிதா ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது, அல்லது அஸ்மிதா ரூபம். உங்களுடைய மனமானது அஸ்மிதா ரூபத்துல கூட ஒடுங்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனம் அந்த ரூபத்துக்கும் போகும். அல்லது கிரகண, கிரகண அப்படிங்கிறது நம்மளுடைய கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட மனம் அப்படிங்கிறத கிரகண அப்படிங்கிறது. கிராகியேசு அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். எதை கிரகித்துக் கொள்கிறது, எதை கிரகிக்கிறது அப்படின்னா பொருள் தான் ஆப்ஜெக்ட், வெளியில இருக்கிறது. இது ஸ்தூலமான பொருளா இருக்கலாம் அல்லது சூக்ஷ்மமான பொருளா இருக்கலாம். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம பொருள்கள், பொருள் இருக்கு, மனம் இருக்கு, உள்ளார அனுபவிக்கிற நாம இருக்கிறோம். 3 தான். இதைதான் நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். பொருள்கள் இருக்கு, அதுக்கு நடுவுல பாலமா மனம் இருக்கு, உள்ளார நாம இருக்கும். நான் என்ற தன்னுணர்வு, மனம் என்ற கருவி,
வெளியில் இருக்கக்கூடிய பொருள். இந்த மூணு. இந்த மூணுல எதுல வேண்டும்னாலும் மனமானது ஒடுங்குவதற்கு தயாரா இருக்கும். அது படிப்படியா ஒடுங்கு தன்மை வாய்ந்தது. அந்த படிப்படியா போறதுனால இத நாம சமாபத்தின்னு சொல்றோம். எதுல தத்து ஸ்தா எந்த ஒன்று அதன் அருகில் இருக்கிறதோ அந்தனுடைய அது கூடயே சேரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. அஞ்சனதா அப்படிங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட ஒன்று கலந்து நிற்கும் அப்படிங்கறதா அந்த அஞ்சனதா அப்படிங்கிறது. இது மாதிரி சமாபத்தி நமக்கு நிகழும். சமாபத்தி வெவ்வேறு நிலையில மாறி மாறி அமையும். அது கிரகித்திர சமாதியா இருக்கலாம், கிராகிய சமாதியில கிரகண சமாதியா இருக்கலாம் அப்படின்னு இதுல சொல்லப்படுது. ஓகே. இப்ப 17வது சூத்திரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. 17வது சூத்திரத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். விசாரானந்தாசித ரூபானுகம சம்பிரஜாதக. விதர்க்க விசாரானந்தாஸ்மிதா ரூபானுகமாத் சம்பிரஜாத்தகா. விதர்க்க ரூபம், விசார ரூபம், அனந்தரூபம். அனந்த ரூபம், அஸ்மிதா ரூபம். அதுதான் இங்க பார்க்க. அப்போ அங்க என்ன பார்த்தோம்? சம்பிரஞாத்த சமாதி. அந்த சம்பிரஞாத்த சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சபீஜ சமாதி தான் இப்ப நாம அங்க சம்பிரஞாத சமாதின்னு பார்த்தோம். இங்க சபீஜ சமாதின்னு பார்க்க போறோம். அவ்வளவுதான். எப்படி அப்படின்னா 42வது சூத்திரத்துல இந்த மாதிரி மனமானது ஒடுங்கும் தன்மையை பெறுகின்ற போது தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்கா சமாபத்திஹி. யாராவது விகல்ப விருத்தியோட சூத்திரத்தை சொல்லுங்க. விகல்ப விருத்திக்கான சூத்திரம் ஞானானுபாத்தி வஸ்து சூக்யோ விகல்பங்கள். அதுல இருக்கிற என்னென்ன வார்த்தைகள் அங்க இருக்கு? சப்த அர்த்த சப்த அர்த்தம் இருக்கா? சப்தா சப்தா இருக்கு சார், ஞானா இருக்கு சார், சப்த விகல்பம் இருக்கு, ஞானம் இருக்கு. சப்த ஞான அனுபாதி. அப்புறம் வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கு? वस्तु शून्यो विकल्प விகல்பங்கிற வார்த்தை இருக்கு. மூணு வார்த்தை இருக்கு. விகல்ப விருத்தி உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருந்ததுன்னா அதை கொண்டு இங்க பொருத்திக்கணும். அவ்வளவுதான். இப்ப விகல்ப விருத்திக்கும் சமாபத்திக்கும் எப்படி அப்படின்னா சப்த அர்த்த ஞானம். அப்ப உங்களுக்கு மெடிடேஷன் அப்படி எப்படி நிகழும் அப்படின்னா முதல்ல பிகினிங்ல மெடிடேஷன் உங்களுக்கு கமாண்டா தான் வரும். நீங்க கண்ண மூடி உட்காந்துட்டு நீங்க உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு டீச்சர் உங்களுக்கு மெடிடேஷன் யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் நிகழும். இப்படி சொல்லி கொடுத்து நடக்கிறதுனாலதான் இதுக்கு சப்தார்த்த ஞானம். இந்த விகல்ப விருத்தி நீங்க சப்தார்த்த ஞானம்னா சப்தங்கள் சொல்ல சொல்ல உங்க மனம் வடிவம் எடுக்கும், கற்பனை எடுக்கும், விகல்ப விருத்தி உருவாகும். அப்படி சங்கீர்ணம் அப்படின்னா இப்படி கூடிய இது மாதிரி உருவாகக்கூடிய ஒரு சமாதி தான் இங்க சவிதர்க்க சமாதி அப்படின்னு சொல்றது. சரி, இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் நமக்கு தியானம் நிகழும் அப்படின்னா இப்ப நமக்கு ஒருத்தர் தியானம் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. இப்படியே போனா ஆதியோகில போய் நின்று போகணும் தானே. ஆதியோகி, ஆதியோகின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அல்லது சிவயோகி, அவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? கரெக்டா சொல்லுங்க பாக்க, யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? அவர்தான் ஃபவுண்டர் சார். ம், அவரு தானே சார் ஃபவுண்டர். அவருக்கு சொல்லி கொடுக்க யாரும் அவர் தான் ஃபவுண்டர். அவருக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கணும்ல.
அவருக்கு சமாதி ஏற்பட்டது sir. ம் அவருக்கு சமாதி அவர் தானாவே அடைஞ்சாரு. தானாவே அவருக்கு வந்தது. ஏற்பட்டது. ஆமா, அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து தானாவே வந்தது. அந்த தானாவே வந்ததுன்னு சொல்றதுனாலதான் அவங்களை நம்ம ஆதியோகின்னு வச்சுட்டோம். அவ்வளவுதான். அவங்களுக்கு முன்னாடி போக முடியல, ஏன்னா நம்மளால கற்பனை பண்ண முடியல. அவ்வளவுதான். அது ஒரு லெவலுக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டோம். அவ்வளவுதான். அவரை தவிர மீதி எல்லாருக்கும் சப்தார்த்த ஞானத்தின் மூலமா தான் இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு மெடிடேஷன் அப்படிங்கிறது எப்படி நிகழும் அப்படின்னா, ஒருத்தர் கமாண்ட் கொடுப்பாங்க. அந்த கமாண்ட் அடிப்படையில உங்க மனம் வடிவம் எடுத்து அந்த நிலையை அடையறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு கேட்டு உங்களுடைய மனமானது சமாதி அச்சீவ் பண்ணுது. அப்போ உங்களுடைய கான்சியஸ் இருக்கு. நீங்க அவங்க ஒரு சப்தம் சொல்றாங்க, அதை காதுல கேட்குறீங்க, அதை கற்பனை பண்றீங்க. அப்படி கற்பனை பண்ணலைன்னா அதுதான் நம்ம வந்து கான்சியஸ் இல்லைன்னு சொல்லிடுவோம், அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லிடுவோம். அது கற்பனை பண்ணும் தன்மை இழந்துடுச்சு. அப்படி அது கற்பனை பண்ற தன்மை இழந்துடுச்சுன்னா அதுக்கு பேரு நிர்பீஜம்னு பேரு. அவ்வளவுதான். இப்ப நம்ம சபீஜத்துல இருக்கோம். சபீஜம்னா சம்பிரஜாத்த கான்சியஸோட இருக்கிறது. இதை அடுத்த சூத்திரம் உங்களுக்கு சொல்லுது அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த சூத்திரம் வரைக்கும் சப்த அர்த்த ஞான விகல்பை சங்கீர்ணா சவிதர்க்க சமாபத்தி இதுல இருக்க எல்லா வார்த்தையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சவிதர்க்க சமாதியை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை இருக்கு உங்களுக்கு, சப்தார்த்த ஞானம். அடுத்த சமாதி பாருங்க, ஸ்மிருதி பரிசுத்தோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பரிசுத்தமான ஸ்மிருதி பரிசுத்தோ, பரிசுத்தமான ஒரு நினைவு. ஸ்மிருதினா நினைவு, ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவம். அந்த அனுபவத்தை வச்சு நீங்க தியானத்தை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்வரூப சூன்யம், அங்க உருவங்கள் என்று சொல்லக்கூடிய ரூபமானது மறைந்து, அதாவது ஸ்வரூப சூன்யம் என்பதற்கு பார்க்கப்படும் பொருள் ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு, சப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கான வெவ்வேறு என்ற பேதம் நீங்குவதற்கு ஸ்வரூப சூன்யம்னு பேரு. சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்வரூபம்னா என்னுடைய ரூபமாகிய என்னுடைய ஓன் ஸ்வரூபம் சூனியமாகுமா இல்ல ஆப்ஜெக்ட் சூனியமாகுமா அப்படின்லாம் கேள்விகள் உருவாகும். இங்க ஸ்வரூபங்கிறது ரெண்டுத்துக்கும் என்ற வேறுபாடு, இருமை அப்படிங்கிற வேறுபாடு இல்ல, ரெண்டும் ஒன்னா மெர்ஜ் ஆயிடும். அப்படி மெர்ஜ் ஆனா அதுக்கு பேர் தான் ஸ்வரூப சூன்யம் பேரு. ஸ்வரூப சூன்யம்னு கூட சொல்லக்கூடாது, ஸ்வரூப சூன்யம் ஏவன்னு சொல்லணும். அப்படி ஒன்னா மெர்ஜ் ஆயிருக்கிற நிலைமை தான் அப்படின்ற. அர்த்த மாத்திர நிர்பாசா, அங்க என்னதான் இருக்கும்னா ரூபங்கள் மறைந்து விட்டது, ஆனால் அதனுடைய தன்மை மட்டும் நமக்கு புரிந்து கொண்டே இருக்கும். ரூபம் மறைஞ்சிருச்சு, உணர்வு என்ற இந்த உடல் என்ற உணர்வோ அல்லது அந்த பொருள் என்ற உணர்வோ மறைஞ்சிருச்சு. ஆனா அதனுடைய தன்மை நினைவுல இருக்கணும். அப்படி நினைவில் இல்லைன்னா அது நிர்பீஜ சமாதின்னு சொல்லிடுவோம், நிர்பீஜத்துக்கு போயிடும். நினைவுல தான் இருக்கு. இது ரெண்டாவது படிநிலையில சொல்றோம், நிர்விதர்க்க சமாதி. இத நிர் நிர்பாச நிர்விதர்க்கா. நிர்விதர்க்கங்கிறது நிர்பாசா அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு நிலையில நம்ம உணர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் தான் இங்க நிர்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி ஒரு சமாதி ஏற்படும், நிர்விதர்க்க சமாதி. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது செகண்ட் இருக்கக்கூடியதுக்கும் என்ன நீங்க சவிதர்க்க நிர்விதர்க்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, கமாண்ட் கொடுத்து சமாதி போலாம். அதுல பழகின பிறகு கமாண்ட் தேவையில்லாம அந்த கமாண்ட் உங்களுக்குள்ளாரே பழகி போயிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க நினைவா வச்சு தியானம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த வகையில நீங்க சமாதியை ரீச் பண்ணலாம். இப்போ விசார சமாதிக்கு வரோம். சவிச்சார சமாதி, நிர்விச்சார சமாதி. ரெண்டு சமாதிக்கும் தனித்தனியாக ரெண்டு சூத்திரங்கள் இல்லை. 40-41ல மனமானது எப்படி ஒடுங்குது அபியாச வைராகியத்தினால சொல்லி, 41ல க்ஷீண விருத்தியை பத்தி சொல்லப்பட்டு,
அந்த மனமானது அடுத்து சமாதிக்கு போகுது. சவிதர்க்க சமாதி, அடுத்து நிர்விதர்க்க சமாதி. இப்போ சவிச்சார நிர்விச்சார சமாதின்னு ரெண்டு சமாதி இருக்கு. இந்த ரெண்டு சமாதிக்கும் தனித்தனியா ரெண்டு சூத்திரங்கள் இல்லை, ஒரே சூத்திரம்தான். இப்ப சவிதர்க்க நிர்விதர்க்க சமாதி உங்களுக்கு நினைவுல இருக்கும். ஒண்ணு மெடிடேஷன் மற்றவங்க கமாண்ட் கொடுத்து பண்ணுவாங்க, அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நாமளே அதுல மனப்பாடமா நமக்கே பழகி போயிடும், அதை வச்சு பண்ணுவோம். அதை ரெண்டும் அப்ளை பண்ணுங்க, அப்படியே கொண்டு வந்துங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதேதான். ஏதையைவ சவிச்சார நிர்விச்சாரா ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாத்தா. அப்போ இங்க சூக்ஷ்ம ஆப்ஜெக்ட அப்ளை பண்ணுங்க. சூக்ஷ்மமான பொருளை நீங்க அப்ளை பண்ணிக்கணும்னா அப்ப இதுக்கு முன்னாடி சவிதர்க்க நிர்விதர்க்கல என்ன ஆப்ஜெக்ட் இருந்திருக்கும்? ஸ்தூலம் இருந்திருக்கும். ஸ்தூலமான ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்படிதான் சொல்லாத வார்த்தையும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. 44வதுல வந்து சூக்ஷ்ம விஷயம்னு சொன்னா அப்ப 43 42ல இருக்கக்கூடிய ரெண்டு சமாதி விதர்க்க சமாதி, அது ஸ்தூலமானது, இது சூக்ஷ்மமானது, அவ்வளவுதான். இப்ப ஸ்தூலமான தியானம் சூக்ஷ்மமான தியானம் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீங்க உட்காந்துருக்கிற பொசிஷன்ல இருந்து, கேமரா பார்த்துட்டு இருக்கிற பொசிஷன்ல இருந்து அப்படியே ரைட் சைடு லெஃப்ட் சைடு திரும்பி உட்காந்துக்கோங்க. ஏன்னா கேமரா தெரிய வேண்டாம், கேமரா ஆப்ஜெக்ட் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ்ல டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க உட்காந்துருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு அடி தூரத்துல ஒரு சின்ன புள்ளியை உத்து பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி தூரத்துல இருக்கிற செவரோ அதெல்லாம் பார்க்க கூடாது, ரொம்ப தூரமாவும் உங்க பார்வை போகக்கூடாது. ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல ஒரு சின்ன புள்ளிய நீங்க உத்து பார்க்கணும். எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ உங்களுடைய வலது கை, உங்களுடைய ரைட் ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் வானத்தை நோக்கி நீட்டிக்கோங்க. உங்க ஃபேஸ்க்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல உங்க கையை வச்சுக்கோங்க. உங்களுடைய விரல் நுனியை வந்து உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரோட நுனியை உத்து பாருங்க. அவ்வளவுதான். கை இறக்கோங்க, கேமரா பக்கம் திரும்பிக்கோங்க. எது ஈஸி? விரல்ல பாக்குறது விரல் எல்லாம் பாக்குறது தானே ஈஸி. விரல் இல்லாம ஒரு அடி தூரத்துல ஒரு புள்ளியை பாக்குறது தானே எளிமையானது, அதுதானே ஈஸியா பார்க்க முடிஞ்சது. இல்லைங்க சார். விரலுக்கு பேரு, நம்ம விரல் வச்சு பார்த்தது பேரு ஸ்தூலமானது. அப்ப ஸ்தூலமான சமாதி நீங்க அப்படி பழகுனீங்கன்னா ஸ்தூலமானது எவ்வளவு ஈஸியா இருந்து பார்க்க முடிஞ்சது, ஆனா சூக்ஷ்மமானதை உங்களால பார்க்க முடியல. அப்போ ஸ்தூலமான சமாதியை பழகி அதன் பிறகு உங்க மனம் அந்த பக்குவப்பட்ட பிறகு நீங்க சூக்ஷ்மமான பொருளை உங்களால தியானிக்க முடியும், கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை. அதுதான் வந்து துவாதசாங்கம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. உங்களுடைய துரியம் உங்களுடைய உடம்புல இருந்து தியானம் பண்ணி உங்க உடலை விட்டு வெளியில பண்ணக்கூடியது. அங்கதான் ஃபர்ஸ்ட் பிரபஞ்சத்தோட கலக்குறோம் நாம. இந்த உடலை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை. மனமானது ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இந்த உடல் என்ற கட்டமைப்புக்குள்ளார மட்டும் கட்டுப்பாட்டுல தங்கி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. அதுக்கு எல்லையே கிடையாது, எல்லா இடத்துலயும் போய்கிட்டே இருக்கும். ஆனா உணர்தல் 5 புலன்களை துணை கொண்டு இந்த உடலில் மட்டும்தான் உணர்வுகளை உணர்ந்து 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 பழகி வச்சிருக்கோம். இந்த உடலை விட்டு கடக்கணும்னா இந்த உலகத்திலிருந்து, நில உலகத்திலிருந்து ராக்கெட் விட்டு இந்த புவியீர்ப்பு விசையை விட்டு வெளியே போறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரயத்தனம் போட்டு அந்த புவியீர்ப்பு விசையை விட்டு வெளியே போகும்.
அதுக்கப்புறம் போய் அதனுடைய ஆர்பிட்ல சுத்தி சுத்தி அது எங்க போகணுமோ அங்க போகும் இல்லையா? அந்த ராக்கெட் அப்படித்தானே போகும். அதை விட கஷ்டம் இந்த மனசு, இந்த உடம்பு விட்டு வெளியே கொண்டு போறது. தியானத்துல அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்தூலமான தியானம் பண்ணி சூக்ஷ்மமான தியானத்துக்கு வரணும் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கு. இதுதான் ஸ்தூலமான பொருளுக்கு விதர்க்கணும், சூக்ஷ்மமான பொருளுக்கு விசாரம்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த டெக்னிக்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்ணணும். அதன் பிறகு நீங்களே பண்ணணும். இப்ப நான் சொல்ல நீங்க கையை வச்சு பார்த்தீங்கல்ல, அது மாதிரி. அப்புறம் நான் இல்லைனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? கை வச்சு பார்ப்பீங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உண்மையிலேயே ஒரு அடி தூரத்துல ஒரு புள்ளியை பார்க்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அது பார்த்தா முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி நின்னுக்கும். பார்வை ஒரு அடி தூரத்துல நிக்காது. அது விரல கொண்டாந்து தான் நிற்கும். அது உங்களுடைய ஸ்மிருதி, உங்களுடைய நினைவுல இருந்து நீங்க ட்ரை பண்றது. இந்த 4 வார்த்தைகள், ஸ்தூலமான பொருள், சூக்ஷ்மமான பொருள், கமாண்ட் கொடுப்பாங்க, சப்தார்த்த ஞானம், இன்னொன்னு ஸ்மிருதி. இந்த 4 வார்த்தைகளும் வச்சுட்டு தான் இந்த சமாதியெல்லாம் நடக்குது. இப்படி நடக்கக்கூடிய சமாதிகளுக்கு சூக்ஷ்ம விஷயத்துவம், சாலிங்க பரியவசானம். இதுல சூக்ஷ்ம விஷயம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை சூக்ஷ்மமான ஆப்ஜெக்ட்? ஸ்தூலமான ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்டா நம்ம சொல்லிடுவோம். ஸ்தூலமான ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியா இருக்கலாம், அல்லது பாடியை விட்டு இன்னொரு பொருளா இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்தூலமான பொருள். சூக்ஷ்மமான விஷயம் எது வரைக்கும் அப்படின்னா அலிங்கம் வரைக்கும். அலிங்கம் அப்படிங்கிற சொல்லு, லிங்கா அப்படின்னா மகத் அல்லது புத்தின்னு சொல்லுவோம். அலிங்கம் சொல்லக்கூடியது மூல பிரகிருதி, குணங்கள். திரிகுணாக்கு அலிங்கம்னு பேரு. அது வரைக்கும் எல்லாமே சூக்ஷ்மமான பொருள் தான். இதுக்கெல்லாம் ஃபார்ம் கிடையாது. இதுதான் பரியவசானம் அப்படின்னா அதான் எண்ட் பாயிண்ட், சூக்ஷ்மத்தினுடைய கடைசி பகுதின்னு அர்த்தம். அதான் பரியவசானம். அது வரைக்கும் உங்களால தியானம் பண்ண முடியும். அதுல தியானம் பண்ணி அதை கடக்கிறதுக்கு பேர் தான் குணாதீதம்னு பேர். அந்த நிலையை கடக்கும் போது உங்களுக்கு கைவல்யம் வந்துடுது. குணானாம் பிரதிபிரசவ கைவல்யம். அப்ப இந்த 45வது சூத்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடந்து போகக்கூடிய தூரம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற டெஸ்டினேஷன். நீங்க போயிட்டு ஜிபிஎஸ்ல நேவிகேஷன்லாம் போடுவோம்ல, டெஸ்டினேஷன்லாம் போடுவோம், அதுக்கு பேர் என்ன? எங்கேயாவது போகணும்னா கூகுள்ல போடுவோம்ல, கூகுள் மேப்ல. நீங்க எங்கேயாவது போகணுன்ட்டு ஒரு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது உடனே உங்களை கேட்கும், நீ எங்க இருக்கிற சொல்லி தொலை அப்படின்னு கேட்கும். லொகேஷனா சார்? லொகேஷன். அது நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு அட்ரஸை கேட்டீங்கன்னா அந்த அட்ரஸை வந்து சூஸ் பண்ணிக்கும். கூட்டு போறதுக்கும் தயாரு. ஆனா அது உன்னை கூட்டு போறேன் நான், அது முதல்ல நீ எங்க இருக்கிற அப்படிங்கறத கேட்கும். அது நீங்க சொன்னீங்கன்னா அங்க இருந்து அது ரூட் போட்டு கூட்டு போகும். இதுல போனா இவ்வளவு நேரம் ஆகும், அதுல போனா இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த சூக்ஷ்ம விஷயம் நீங்க எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சூத்திரம் தான் கடைசி போட்டு கொடுக்குது. அலிங்கம் வரைக்கும் நீங்க போகணும், அது வரைக்கும் சூக்ஷ்ம விஷயம்தான். அது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கடந்து போகணும். ஸ்தூலமா இருக்கக்கூடிய புலன்களை கடந்து, அந்த புலன்களுக்கு உள்ளாரக்கூடிய மனம் கடந்து, புத்தி அகங்காரம் கடந்து, அகங்காரத்துக்கு அப்புறம் புத்தி அந்த மகத்து கடந்து, அப்புறம் மூல பிரகிருதியை கடக்கும் போது உங்களுக்கு கைவல்யம். ராக்கெட்டுக்கு டிக்கெட் புக் பண்ற மாதிரி புக் பண்ணிடலாமா? சூக்ஷ்ம விஷயத்துவம் ச அலிங்க பரியவசானம். இப்படியெல்லாம் நீங்க அடைகின்ற இந்த சூக்ஷ்ம விஷயம் வரைக்கும், அலிங்கம் வரைக்கும் நீங்க அடைகின்ற சமாதிகளுக்கு சபீஜ சமாதி என்று பெயர். இவ்வளவு தூர சூக்ஷ்ம விஷயங்கள் வரைக்கும் நீங்க தியானம் பண்ணும் போதும் உங்களுக்கு அனுபவங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால இதெல்லாம் பீஜம் உள்ள சமாதி. சா பீஜம், அதான் சபீஜம். சா அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம், நிர்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த 2 எதிர்பதங்கள் வார்த்தையினுடைய ஃப்ரீ பிக்ஸ், முன் ஒட்டுக்களாக வரும். வார்த்தையினுடைய முன் பக்கம் ஒட்டி வரும், அதான் ஃப்ரீ பிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. சாபீஜம் சபீஜ சமாதி, நிர்பீஜம் போட்டு நிர்பீஜ சமாதி. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த 44வது
43 42ல பார்த்த 3 சூத்திரங்கள்ல 4 விதமான சமாதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 சமாதியுமே சபீஜ சமாதி என்று சொல்லப்படுது. இந்த சபீஜ சமாதியினுடைய பலன் என்ன? நிர்விசார வைசாரத்யே தியாத்ம பிரசாதக. நிர்விசார அப்படிங்கிறது சவிதர்க்க நிர்விதர்க்க சவிச்சார நிர்விசார. அந்த சபீஜ சமாதியினுடைய கடைசி பகுதி எங்க அப்படின்னா இந்த நிர்விசார சமாதி. நிர்விசார சமாதியில தான் சூக்ஷ்மத்தினுடைய ஆழம் குணங்கள் வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அங்க போற வரைக்கும், அங்க போயிட்டீங்கன்னா அந்த கடைசியில போய் நின்னீங்கன்னா 3 குணங்கள்ல போய் நின்னீங்கன்னா அங்க இருந்து உள்ளார இருக்கக்கூடிய புருஷாவை நீங்க பார்க்கலாம். 3 குணங்கள்ல போய் நின்று சத்துவத்தின் வழியாக நீங்க குணங்களை பார்க்கலாம். சரி, குணங்களை கடந்து குணங்கள் வழியாக எதை பார்க்கலாம்? புருஷாவை பார்க்கலாம். அதுதான் அத்தியாத்ம பிரசாத். ஒரு குட்டி கதை. ஒருத்தன் காட்டுல நடந்து போயிட்டு இருந்தானா. அவன் நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தானா. வாட்ச் எல்லாம் கட்டி, கோல்டு கலர்ல வாட்ச் எல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு போனானா. ம் காட்டுக்குள்ள போறதே தப்பு, நகையெல்லாம் வேற போட்டு போனோமா என்ன? ஆனாலும் அவன் போட்டு போனானான். அவன் போட்டு போயிட்டு இருக்கும்போது அவனை 3 திருடர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க. அந்த காட்டுக்குள்ள கடத்தி நடுக்காட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. கண்ணை கட்டி கூட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. நகையெல்லாம் பறிச்சதுக்கு அப்புறம் கண்ணை கழட்டி விட்டுட்டாங்க. அப்போ 3 திருடர்களும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. நகையெல்லாம் எடுத்தாச்சு. ஒருத்தன் சொல்றான், ஓகே நகையெல்லாம் எடுத்தாச்சு, அவ்வளவுதான், இவனை போட்டு தள்ளிடு, இவனை கொலை பண்ணிடலாம், இவனை அந்த காட்டிலேயே கொண்டு கொலை பண்ணி போட்டுடலாம், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து இவன் திருடன் அப்படிங்கிற நம்மள 3 பேரும் காட்டி கொடுக்க கூடாது, நம்மள திருடர்கள் இங்க இருக்கோன்னு. இவனை விட்டா இவன் என்ன பண்ணுவான்? இவன் போய் வெளியில போய் சொன்னானா இவன் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், அவங்ககிட்ட தான் நகையெல்லாம் புடிங்கிட்டல, அவனை விட்டு போய் பொழைச்சிட்டு போறான், அவனை எதுக்கு நீ கொலை பண்ற அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். இப்ப அந்த திருடர்களுக்குள் 2 பேருக்குள்ளாரே கான்ட்ரவர்ஸா இருக்கான். கருத்து சண்டை வருதான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனை விட்டுருன்னு ஒருத்தர் சொல்றான், ஒருத்தர் கொலை பண்ணு சொல்றான். அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், அந்த 3வது திருடன் இவனை வந்து கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு ஓடிடுறான். இழுத்து ஓடி அவன் காட்டுக்கு உள்ளார போயிருப்பானா, காட்டுக்கு வெளியே இழுத்துட்டு வந்துட்டான். வெளியே இழுத்துட்டு வந்து, ஏன்னா இந்த காட்டுல நீ இருக்கிற இடத்துல இருந்து எந்த பக்கம் உனக்கு போறதுன்னு தெரியாது, அவங்க 2 பேர்கிட்ட இருந்து அவங்க சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளார உன்னை காப்பாத்தி நான் வெளியே கொண்டு வந்துட்டேன், இங்க இருந்து பாரு, உன் ஊர் தெரியுதா பாரு அப்படிங்கிறான். காட்டுக்கு வெளியே இருந்து பார்த்தா ஆமா தூரத்துல என்னோட ஊர் தெரியுது, அந்த ஊர்ல என் வீடு கூட தெரியுது அப்படிங்கிறான். அப்ப நீ இந்த வழியா போயிரு அப்படின்னு சொல்லி இந்த காடை விட்டு வெளியே கொண்டாந்து அவன் விட்டு, அவன் நீ போய் வீட்டுக்கு போயிடு, நான் எப்படி கிளம்புறேன்னு சொல்றான். அப்ப இவன் சொல்றான், என்னை காப்பாத்தி கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டுருக்கிறேன், வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு காஃபி அது கொடுக்கும், என்னால முடிஞ்சது ஒரு காஃபி அது கொடுக்குறேன், நீங்க வீட்டுக்கு வரலாம்ல அப்படி சொல்லி கேட்கறேன். அதானே காப்பாத்தணுக்கு நம்மளால பண்ணக்கூடிய ஒரு உபாயம் இல்லையா? காபி சாப்பிட்றீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவன் அப்போ வந்து அந்த திருடன் சொல்றான், நான் உன்னை காப்பாத்தி இருந்தாலும் கூட எனக்கு பேரு திருடன் தான், நான் இந்த ஊருக்குள்ளார வந்தேன்னா என்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதனால நீ கிளம்பு, நான் உனக்கு வீடை காட்டிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த 3 திருடன்களுக்கு 3 பேர் வைக்கலாமா? என்னென்ன பேர் வைக்கலாம்? நகையை பிடுங்கிட்டு கொலை பண்ணுன்னு சொன்னவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? தமஸ் வச்சுக்கலாம். தாமோதரன் பேர் வைக்கலாமா? பிரமஸ் கேரக்டர். தமஸ் கேரக்டர்னு பேர் வைக்கலாமா? ஓகே. அடுத்து
ரஜஸ் அதான் நகையை பிடிங்கிட்டால போனா போய் பொழைக்கிட்ட விட்டுருன்னு சொன்னவனுக்கு ரஜஸ் ரஜஸ் ரஜஸ், கூட்டு வந்தவனுக்கு சத்வா. சத்துவம் சத்துவா. ஸோ இதுதாங்கம்மா 3 குணங்கள். சத்துவத்தின் வழியாக நீங்க புருஷாவை பார்க்கலாம் அப்படிங்கிறது. சத்துவமானது புருஷாவை உங்க வீடு எங்க இருக்குன்னு காட்டும். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கிறீங்க. யாருக்கு நடுவில் சிக்கிருக்கிறீங்கன்னா தமஸ்க்கும் ரஜஸ்க்கும் நடுவில் மாட்டியிருக்கிறீங்க. அப்பப்போ சத்துவம் வந்து உங்களை காப்பாற்றும். சத்துவத்தை கையை பிடிச்சி இழுத்து போகும்போது அதை நம்பி அது கூட போனதுனால அவன் வீடை போய் பார்த்தான். நீயும் திருடன் தானே, இவங்க 2 பேரும் அடிச்சு சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ளார என்ன நீ எங்க கூட்டு போய் என்ன கொலை பண்ண பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட்டிருந்தா நாம மறுபடியும் தமஸ் கிட்ட மாட்டியிருப்பான் அவன். அதே போலதான் இந்த வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்குது நடுக்காட்டுக்குள்ளார. கதை முடிஞ்சிருச்சு. வாழ்க வளமுடன். Keep your hands in Namaskar Mudra. Gently close your eyes. Take a deep breath in and long breathe out. Now take a deep breath in. Chant Om. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेत् स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy, be happy.